இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான அனுபவங்களை பெறுகிறோம். எல்லாவிதமான அனுபவங்களும் நம்மை பக்குவப்படுத்துகின்றன. அதற்கேற்ப நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். பல நேரங்களில் நமது அன்றாட பணிகளை செய்வதிலேயே நம்மில் பலர் நேரத்தை செலவழிக்கிறோம். சில சமயங்களில் செய்த செயல்களையே மீண்டும் மீண்டும் செய்து வாழ்க்கை நமக்கு போரடித்து விட்டதாக உணர்கிறோம். அப்படிப்பட்ட சமயங்களில் நமக்கு பிடித்தமான செயல்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக புத்தகங்கள் வாசிப்பது, கைவேலைப்பாடுகளை செய்வது, நமக்கு தெரியாத வேலைகளை கற்றுக்கொள்வது போன்ற செயல்களை செய்து நமது வாழ்க்கையில் பலவற்றை கற்றுக்கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம். இது போன்ற செயல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது தேவையில்லாத சிந்தனைகள் நம்மில் புகுவதை நாம் தவிர்க்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்வோம். புத்தகம் படித்த உடனே எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லும் சில நபர்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். உண்மையிலேயே அவர்களுக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வமில்லை என்பதுதான் உண்மை. நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு செய்யும் போது அது நமக்கு பிடித்தமானதாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டு புத்தகம் வாசிப்பதை நமது பழக்கமாக்கிக் கொள்வோம். நாம் தினமும் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு பல சமயங்களில் போரடிப்பதாக தோன்றும். ஆனால் நமக்கு பிடித்தமானவர்களிடமும் நமது நண்பர்களிடமும் தினமும் பேசுவது நமக்கு ஒரு நாளும் போரடிப்பதில்லை. ஆக நமக்கென கொடுக்கப்படும் வேலைகளை நாம் பிடித்தமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் நமது பணியின் வேகம் அதிகரிக்கும். நல்ல பழக்கங்களில் ஒன்றான புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை நாம் அன்றாட வழக்கமாக்கிக் கொள்வோம். அதுதான் நமது வாழ்வின் முன்னேற்ற பாதைக்கு நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். பல புத்தகங்கள் நம் நாட்டில் ஏராளமான அறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டு புத்தகம் வாசித்து புதிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம். வாழ்வில் வசந்தத்தை நோக்கி நமது பயணத்தை மேற்கொள்வோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருந்தபோது வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அங்கே அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறையில் ஒரு படுக்கை மட்டுமே இருந்தது. அதனை அறிந்த ராதாகிருஷ்ணன் 2 படுக்கைகளை போடச் சொன்னார். அவர் மனைவியை இழந்தவர், மேலும் தனியாக வந்திருக்கிறார், கூட நண்பர்கள் யாருமில்லை. அப்படி இருக்க 2 படுக்கைகள் ஏன் என்று எல்லோரும் குழப்பமடைந்தனர். இருந்தாலும் 2 படுக்கைகள் போடப்பட்டன. ஏற்பாடு செய்தவர்கள் ஆர்வ மிகுதியால் அறையை நோட்டம் விட்டனர். என்ன ஆச்சரியம்! ஒரு படுக்கை நிறைய நூல்கள் இருந்தன. நூல்கள்தான் எனது மனைவி, அவைதான் என்னுடன் படுக்கையில் இருக்கும் என்று புன்னகையோடு சொன்னாராம் டாக்டர் ராதாகிருஷ்ணன். எனவே நாமும் நமக்கு பிடித்தமான பல விஷயங்களை செய்து நமது வாழ்வை திருப்தியான மனநிலையோடு அமைத்துக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கு பிடித்தமான செயல்களை செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா?
உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். என்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே.
உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு ஆண்டவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் ஆண்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 20 முதல் 21, 24 மற்றும் 26 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்லர், தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்லர் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்குத் தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழவும், அவர் நம்மில் ஆற்றும் அற்புதங்களை உணர்ந்து கொண்டு அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 30 புனித 5ஆம் பத்திநாதர். இத்தாலி நாட்டில் அலெக்சாந்திரியாவின் அருகிலுள்ள போஸ்கோ எனுமிடத்தில் கிபி 1504ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் பிறந்தார் 5ஆம் பத்திநாதர். ஆண்டனியோ கிஸ்லெரி என்ற இயற்பெயரை கொண்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு புனித சாமிநாதர் துறவற சபையினில் சேர்ந்து கிபி 1528ஆம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். நவத்துறவிகளுக்கு பயிற்றுனராகவும் தன் சபையின் இல்லங்களுக்கு தலைவராகவும் இருந்த அருட்தந்தை ஆண்டனியோ கிஸ்லெரி குருக்களுக்கும் துறவிகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். சுமார் 16 ஆண்டுகள் குரு மாணவர்களுக்கு இறையியலும் மெய்யியலும் கற்பித்த இவர் கிபி 1556ஆம் ஆண்டு திருத்தந்தை 4ஆம் பவுலினால் ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டு மிலான் லம்பார்டி பகுதிகளில் இறை நம்பிக்கைக்கு காவலராக இறைபணிகள் செய்தார். கிபி 1557ஆம் ஆண்டு கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஆண்டனியோ கிஸ்லெரி கிபி 1566ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் நாள் திருச்சபையின் 225வது திருத்தந்தையாக பொறுப்பேற்று தன் பெயரை 5ஆம் பத்திநாதர் என்று தேர்ந்து கொண்டார். தன் வாழ்வினை எளிமையாக வாழ்ந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் திருச்சபையில் பல்வேறு ஒழுங்குகளை செய்து திருச்சபையினை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தினார். பொதுமக்களின் இறை நம்பிக்கைக்கு தடையாக இருந்த இங்கிலாந்து அரசி 1ஆம் எலிசபெத் மற்றும் இத்தாலி அரசன் 2ஆம் மேக்சிமில்லியனால் சொல்லன்னா துன்பத்திற்கு ஆளான திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் கிபி 1572ஆம் ஆண்டு மே 1ஆம் நாள் இறைப்பதம் சேர்ந்தார். நோயாளிகள் மீது அன்பு கொண்டு தொழுநோயாளர்களை கட்டி அணைத்து எளிமையாக வாழ்ந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதரை திருத்தந்தை 11ஆம் கிளெமெண்ட் கிபி 1712ஆம் ஆண்டு மே 22ஆம் நாள் புனிதராக உயர்த்தி இத்தாலியின் மால்டா போஸ்கோ பகுதிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித 5ஆம் பத்திநாதரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்காகவும் அவர்களின் அமைதியான வாழ்விற்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நீதியோடு செயல்படுவோம். இந்த நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தலங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, உமது அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய
வடகிழக்கு பகுதிகளிலே வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினரை எண்ணி பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும். ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக, ஆவியாருடைய கொடைகளால் அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இறையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும். எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலை அவர்களுக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, மறைபரப்பாளர்களுக்காக மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசியின் வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேறே உலகில் தேனொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை